அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரே ஒரு செயலால் இந்திய அளவில் ட்ரெண்டான சீமான் இந்த தகவல் குறித்த உண்மை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் கார்த்தியோடைய சகுனி படத்துல எப்படி நாசர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்த்தி போயிட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருந்து பாருங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நாசரும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்த உடனே எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா பேசுங்க பேசுங்க அப்படின்னு லைன்ல நிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம். இது படத்துல தானே நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல் லைஃப்லயே தற்போது சீமான் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். 2010 கட்சி ஆரம்பிச்சு தற்போது 2025 வரைக்குமே எல்லா இடங்கள்லயுமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் நிக்கிறதுல இருந்து எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே எல்லா விஷயங்களுக்குமே கண்டனம் தெரிவிச்சதுல இருந்து எல்லா இடங்கள்லயுமே ரொம்ப அவைலபிளாக இருந்த ஒரு ரீசன் தான் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு குறைஞ்சு சீமான் தானே அப்படின்னு ரொம்ப ஏளனமாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய விளைவாக தான் 2026 விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருந்ததும் சீமானவர்கள் 8% இருந்து 4% போயிருந்தது பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு வேற என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு சீமானவர்கள் ரொம்ப ஏளனமாக நினைச்ச ஒரு காரணம் தான் சீமானவர்களுடைய பின்னடைவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றத உணர்ந்த சீமானவர்கள் தற்போது இனிமே எந்த ஒரு இடத்துலயுமே செய்தியாளர்கள் சந்திப்பு தரமாட்டேன், மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து நிக்க மாட்டேன், எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்க மாட்டேன் அப்படின்னு சீமானவர்கள் இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சே போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி சீமானவர்கள் முடிவெடுத்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிய நிலையில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தான் ஒரே தீர்வு அப்படின்றத உணர்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே அதாவது ஆத்துல வரக்கூடிய தண்ணியில நொர தள்ளுறதுல ஆரம்பிச்சு கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு மக்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வீடியோவாக வரும்போது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் முழுக்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு நான் தரேன், இது எல்லாத்துக்குமே தீர்வு நான் தரேன்னு சொன்ன ஒரு மனுஷன் நம்ம இழந்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு எல்லா கமெண்ட்ஸ் முழுக்க சீமானவர்கள் எங்கப்பா அவரை வர சொல்லுங்க அப்படின்னும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சீமான் மட்டும்தான் ஒரே தீர்வாக இருப்பாரு அப்படின்னு மக்கள் உணர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்களை படிக்கக்கூடிய சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அருமை புரிஞ்சுதே அப்படின்னு நினைக்காம மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா நம்மளால போய் குரல் கொடுக்க முடியலையே அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் ஆனா இது எல்லாமே ஒரு யாகம் மாதிரி இடைத்தேர்தலுக்காக தான் மௌனமாக இருக்காரு அப்படின்றத கள ஆய்வு சொல்லுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானவர்கள் அமைதியாக இருக்க இந்த ஒரு தருணத்துல சீமான் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே, சீமானவர்கள் இந்த விஷயத்திற்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.